ஆதார் அட்டையில் திருத்தங்கள் மேற்கொள்கிறத ஃப்ரீயாகவே பண்ணிக்கலாம் அப்படின்னு யுஐடிஐ வந்து சொல்லிட்டு இருந்தாங்க. இதை நீங்கள் பண்ணிட்டீங்களா? ஒருவேளை ரேஷன் கார்டில் குடும்ப தலைவர் மற்றும் குடும்ப உறுப்பினர்கள் கேஒய்சி வந்து அப்டேட் பண்ணுறதுக்கு ரேஷன் கடைக்கு போய் கைரேகை வைக்கணும்னு சொன்னாங்க. இதெல்லாம் நீங்கள் வந்து செஞ்சிட்டிங்களா? ஒருவேளை இதை நீங்கள் செய்ய தவறிட்டிங்கன்னா என்ன ஆகும்? அதுக்கப்புறமா இதற்கான கால அவகாசம் நீட்டிக்கப்பட்டிருக்கா இல்லையா, அதெல்லாம் தான் நான் இந்த வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோ பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அப்படி முடிஞ்சால் நம்ம சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக்கும் பண்ணிடுங்க. யுஐடிஐ வந்து 10 வருஷத்துக்கு ஒரு முறை ஆதார் அட்டையை நம்ம வந்து ஃப்ரீயாகவே புதுப்பிச்சுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு சலுகையை கொடுத்துட்ருப்பாங்க. இதற்கான காலக்கெடு வந்து நேத்தோட, அதாவது ஜூன் 14 முடியுது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஒருவேளை இதை வந்து நீங்கள் செய்ய தவறிட்டீங்க அப்படின்னா அதுக்கப்புறமா நீங்கள் வந்து ஆதாரில் திருத்தங்கள் மேற்கொள்கிறதுக்கு நீங்கள் கட்டணம் செலுத்தணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. சரி, ஆதாரில் இந்த திருத்தங்கள் மேற்கொள்ளலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்கல்ல, அது எப்படி செய்கிறதுன்றதுக்கான ஒரு வீடியோவை நம்ம சேனலில் நான் அப்லோட் பண்ணியிருந்தேன். லிங்க்கு நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அதை பார்த்து நீங்கள் ஏதாவது ஆதாரில் திருத்தம் மேற்கொள்ளணும்னா மேற்கொள்ளுங்க. ஸோ இப்போ வந்து இதற்கான கால அவகாசம் வந்து நீட்டிக்கப்பட்டிருக்கு. எப்போன்னு பார்த்தீங்கன்னா வர செப்டம்பர் 14 முடியுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் ஒரு வேளை ஆதாரில் திருத்தம் மேற்கொள்ளணும்னா கட்டாயம் இந்த இலவச சலுகையை பயன்படுத்திக்கோங்க, மிஸ் பண்ணிடாதீங்க. அடுத்ததாக ரேஷன் கார்டு. ரேஷன் கார்டு ஆதாரோடு இணைக்கிறது, அதாவது ரேஷன் கார்டில் இருக்கக்கூடிய குடும்ப தலைவர், அந்த குடும்பத்தில் இருக்கக்கூடிய உறுப்பினர்கள்லாம் ரேஷன் கடைக்கு போயிட்டு கைரேகையை வந்து பதிவு செய்யணும். அது எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, ரேஷன் பொருள் வாங்குறதுல நிறைய குளறுபடிகள் நடக்குது. அதை தடுக்கும் விதமாக தான் இந்த கேஒய்சி சரிபார்ப்பு முறையை கொண்டு வந்திருக்காங்க. இதை நீங்கள் வந்து கைரேகையை பதிவு செஞ்சிட்டிங்களா ரேஷன் கார்டில்? ஒருவேளை நீங்கள் அதை வந்து செய்ய தவறிட்டீங்க அப்படின்னா, இப்போ குடும்ப தலைவர் வந்து ரேஷன் கடையில் போயிட்டு கைரேகையை வச்சு பதிவு பண்ணிடுறாரு. ஒருவேளை அந்த கார்டில் இருக்கக்கூடிய குடும்ப உறுப்பினர்கள் கைரேகை பதிவு செய்ய தவறிட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து ரேஷன் பொருட்கள் கிடைக்காது. அந்த உறுப்பினருக்கு மட்டும் ரேஷன் பொருள் கிடைக்காது. அது மட்டும் இல்லாமல் அந்த உறுப்பினருடைய பெயரையும் நீக்கிடுவோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ரேஷன் கார்டில் எப்படி பெயர் சேர்ப்பது அதை பற்றிய ஒரு வீடியோ நம்ம சேனலில் இருக்குன்னே அப்லோட் பண்ணியிருந்தோம். நான் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன், நீங்கள் அதை செக் பண்ணி பாருங்கள். இப்போ இதற்கான கால அவகாசம் கூட வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அதாவது ரேஷன் கார்டோட ஆதார் வந்து இணைச்சிட்டு இந்த கேஒய்சியை சரிபார்க்கறதுக்கான கால அவகாசம் இந்த மாதம், அதாவது ஜூன் 30 அப்படின்னு சொல்லியிருந்தாங்க முடிவடையுதுன்னு. ஆனால் இதற்கான கால அவகாசமும் நீட்டிச்சிருக்காங்க. அதாவது வர செப்டம்பர் 30 வரைக்கும் உங்களுக்கு டைம் இருக்குங்க. நீங்கள் அதுக்குள்ளே ரேஷன் கார்டில் கேஒய்சியை அப்டேட் பண்ணாமல் ஆதார் லிங்க் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா கட்டாயம் பண்ணிவிடுங்க. ஆதாரில் வந்து எப்படி லிங்க் பண்ணுறது ரேஷன் கார்டு, அதை பற்றின ஒரு வீடியோவை நான் நெக்ஸ்ட் வந்து ஷேர் பண்ணுறேன்.